பிரைஸ் தி லார்ட். 38வது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனாகிய கர்த்தர் சிங்கக்குட்டிகளோடு கூட தம்முடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு, அது கூட ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து குறைவுபட்டு போகும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, நமக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. சங்கீதம் 72வது அதிகாரம் 13வது வசனத்தில், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 72:18, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் உங்களுக்கு இறங்கி உங்க பலவீனத்தை நீக்கி உங்களை ரட்சித்து மீட்டு தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஏசாயா 58:14, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு வேற யாரும் சொல்லலைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பூமியில மனமகிழ்ச்சியாக இருப்பாய், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியில உயர்ந்த இடத்துல நீ ஏறி இருப்பாய். நான் உன்னை யாக்கோபின் சுதந்திரத்தினால உன்னை போஷித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். காரணம், இயேசுவே அதிசயங்களை செய்கிறவர், அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஒரு மனிதன் தண்ணீருக்குள்ள சென்று சங்கு எடுக்கணும்னு சொல்லி அவன் போகிறான். அந்த மனிதன் தண்ணீருக்குள்ள சென்ற நேரத்தில் அவன் கைகளில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முத்து அவனுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது இந்த மனிதன் தேடினது ஒன்று, கிடைத்தது மகிமையான ஒன்று. இவனுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அதே போல நீங்க ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக, ஆமீன், மகிமையான காரியத்துக்காக நீங்க வருகிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை மன மகிழ்ச்சியா உனக்கு நான் தருவேன். இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.